சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நீ யாரை சந்திக்கவே கூடாது என்று நினைத்தாயோ அந்த நய வஞ்சகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். குழந்தையே, இவளை உள்ளே சேர்க்க வேண்டுமா இல்லை வெளியே அனுப்ப வேண்டுமா என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது. உன் சாயப்பா இன்றைய இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல், சலசலப்பும் இல்லாமல், மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்க இருந்தாலும் அவை எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன்னோடு இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ நேரங்கள் என் குழந்தை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர இருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல அப்பா உன் வாழ்க்கையில் என்னவென்று பார்க்காமல் நான் செல்ல முடியுமா? இன்று கொஞ்சம் அது அந்த அளவில் இறங்கித்தான் சில வேலைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் சொல்லும்பொழுது என் குழந்தை எல்லாவற்றையும் நினைத்து கலங்குகிறார். சில விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வந்தால் கூட உன்னுடைய பதற்றத்தை கண்டால் தாய்க்கு இதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு எண்ணத்தை நீ உருவாக்கி விடுகின்றாய். அதனால்தான் இன்று இந்த சாயப்பா உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் ஒடுக்க உன் வாழ்க்கையாக்கி தந்துவிட நான் வந்துவிட்டேன். இனி உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என் குழந்தை எதற்குமே இனி நீ வருந்த வேண்டாம். எப்பொழுதும் போல உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் அவள் தருகின்றாளோ அவை எல்லாவற்றையும் இனி நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இந்த வாழ்க்கை என் குழந்தையினால் கட்டாயமாக உணர்ந்து விட முடியும். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் வெளிப்படையாகவே என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். யாரையும் எதையும் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ கலங்கி தவிப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. உன்னை வேண்டுமென்றே சோதிக்க நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் என் குழந்தை நீ தேடி அலைந்து கொண்டிருக்காதே. உனக்காக சில தருணங்கள் அப்பா உருவாக்கி தருகிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து பல நன்மைகளை நீ அடைய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இதிலிருந்து பல தருணங்களை என் குழந்தை நீ பெற வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். எந்த நாளும் எந்த நேரமும் இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாரோ இந்த வாழ்க்கை நம்மை சோதனையில் ஆட்டி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க வைத்திருந்தாலும் உனக்கு ஒன்று மட்டும் எப்பொழுதும் புரிய வேண்டும் என்றால் அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நம் தெய்வம் நம்மை காக்கும் என்ற புரிதல் தான். அப்படியானால் உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் இந்த தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வத்தினுடைய புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறதோ, தெய்வம் உன்னை தேடி வருவதை நீ எப்படியெல்லாம் தெரிந்து கொள்கிறாயோ என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கென்று இந்த வாழ்க்கை நடத்தி தரும் எந்த நேரமும் என் குழந்தை, அப்பா ஒரு விஷயத்தை சற்றென்று சொல்கிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சில புரிதல்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தையே, தனித்து விடப்பட்டதாக ஒருபொழுதும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பது இனிமேலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் எந்த காலம் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களிலிருந்து ஒரு முழுமையான தீர்வை என்னால் கொடுக்க முடியும் என்பதை நீ நம்பு. ஒரு முழுமையான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னால் எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நீ நம்பு. அப்படி நான் இருப்பதனால்தான் நீயும் இந்த நிலையிலாவது உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலாவது உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே.
பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி நீ வாழ நினைத்தால் அல்லவா, அது போதும். அந்த எண்ணம் போதும். அந்த எண்ணத்தை கொண்டே நான் உன்னை வாழ வைத்து விடுவேன். அந்த எண்ணத்தை கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னை நான் கரை சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்காக உன் தெய்வம் ஒவ்வொன்றையும் எடுத்துச் செல்லும் என்னும் பொழுது என் குழந்தைக்கும் பல தருணங்களை நான் வெளிப்படுத்தத்தான் வேண்டும். ஒரு நய வஞ்சகி உன் வீட்டை தேடி வருகிறாள் என்று நான் அடையாளப்படுத்துகிறேன் என்றால், இவளால் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இன்று முடிவு கிடைக்க வேண்டும் என்று தான் அதற்கு அர்த்தம். என் குழந்தையே, தாங்கி நிற்கின்ற பல சோதனைகளும் முடிய வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது உனக்கு நடத்த வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை, நீ எதையுமே இனி எண்ணி கலங்கக்கூடாது. உன்னை தேடி நான் இருப்பது இனி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஆச்சரியத்தை என் குழந்தைக்கு அது கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல உனக்காகவே எல்லா விஷயங்களும் வர வர தெளிவுபடுவதற்கு உன்னுடைய நம்பிக்கையும் ஒரு காரணம். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒரு காரணம் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை தொலைத்தது, என் குழந்தை எதிர்பார்த்தது என்று எல்லாவற்றையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று கொடுக்காமல் நான் எந்த நிலையையும் எடுத்து கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன் வீட்டை தேடி வரும்பொழுது அவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் வருவதற்கு காரணம், இதற்கு முன்னாலும் சரி, இந்த வாழ்க்கையில் இவர்களால் நீ பட்ட அவமானங்களும் ஏராளம். இவர்கள் உடனிருந்து கொண்டே உனக்கு செய்த துரோகங்கள் ஏராளம். உன்னை சுற்றி வந்து இவர்கள் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கியதும், மேலும் மேலும் உனக்கு காயங்களை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததும் ஏராளம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது மட்டும்தான் அந்த கஷ்டம் என் குழந்தையின் மனதில் காயப்படுத்துகிறது. அதன் பிறகு என் குழந்தை அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ அடுத்தது மீண்டும் வேறு எதையாவது தேடி செல்வதோடு மட்டுமல்லாமல், இவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அதையெல்லாம் என் குழந்தையை நீ பெரிதுபடுத்துவதில்லை. மீண்டும் உன்னிடம் நல்லபடியாக பேசினால் அவர்களோடு நீ பேச நினைத்து விடுகின்றாய். மீண்டும் அவர்களோடு உன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளத்தான் நினைக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தினால் என் குழந்தை காயங்களை கண்டாயோ, எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைத்ததோ, அவை எல்லாவற்றையும் மறந்து நீ மீண்டும் இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா? யாராலும் இதை நிச்சயமாக என்னவென்று உணர முடியாது. உனக்கென்று ஒவ்வொன்றிலும் தெய்வம் துணை இருக்கும் இந்த நேரம் என் குழந்தை, நான் தான் சிந்திக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் முதலில் மனதில் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அதை கொடுத்தவர்களை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. அவர்கள் உண்மையாக நமக்கு என்ன நினைத்தார்கள், ஏது நினைத்தார்கள் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும். எந்த நேரமும் என் குழந்தைக்கு இந்த சாயப்பாவினுடைய அன்பு துணை இருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ முழுக்க முழுக்க உனக்கான மன தெளிவை பெற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த நய வஞ்சகிக்கு யார் என்று கேட்கிறாயா? அப்பா அதை சொல்லிவிட்டால் நான் உன்னை தாண்டி சென்றிருப்பேன். நீ என்னவென்றால் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறாயே. என் அன்பு குழந்தையே, இதற்கும் ஒரு காரணம் உண்டு. என் குழந்தையினுடைய மனதை எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு அங்கும் இங்குமாக தன்னுடைய மனதை அலைப்பாய விட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது, நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல புரிதல்களையும் நான் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு மேலும் பல விஷயங்கள் நடக்கும், மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அரவணைப்பு இத்தனை நேரம் உன்னை கட்டி போட்டதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ பதற வேண்டாம். அதனால் அப்பாவினுடைய இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை தொடுகின்ற இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் இந்த உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த 10 நிமிடம் உன்னை நான்
என் வசமாக்குகிறேன் அல்லவா? இந்த நேரத்திலாவது என் குழந்தை தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் இந்த அப்பாவின் மீது நீ கொண்ட அன்பை மட்டும் நீ வெளிப்படுத்துகிறாய் அல்லவா? இந்த அப்பாவின் மீது கொண்ட உன்னுடைய உண்மையான நம்பிக்கை மட்டும் நீ வெளிப்படுத்துவாய் அல்லவா? அது போதும். தேவையில்லாத மனிதர்களைப் பற்றிய யோசனைகள் உனக்குள் அதிகமாக இருப்பதினால்தான் நீ எதையாவது யோசித்து கொண்டு காலம் முழுமைக்கும் நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய். காலம் முழுமைக்கும் இந்த சிந்தனைகள் உன்னை அதிகமாக சோதிக்கிறது. அதனால் இதை எல்லாமும் உணரும் நேரம் என் குழந்தைக்கு. இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் மனதிற்குள் சோதனைகளை கொடுக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு எதை நடத்தினாலும் என் குழந்தை இதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நீ அடையத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. உனக்கான ஒவ்வொரு நெருக்கமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற மனிதர்களினால் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது என்பதுதான் உன் அப்பாவின் விருப்பம். ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் சோதனைகளையும் தான் இவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். வேண்டுமென்றே பல கஷ்டங்களைத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை இவர்களின் மனதில் முதலில் மன்னிப்பதை நீ நிறுத்து. உன் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றித்தான் இந்த சாய் அப்பா பேசிக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நோண்டி துருவி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இவளை பற்றித்தான் உன் அப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை எந்த தருணத்திலும் வெளியில் சொல்லாதவள் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயத்தை நோண்டி கேள்வியாக கேட்கிறாள். உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அதிகமாக ஆர்வம் காட்டுகிறாள். உண்மைதான். இவனுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி, அதிலும் குறிப்பாக உன் வீட்டில் உள்ளவர்களின் மேல் இருக்கிறது. ஆனால் இதில் நாம் உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவள் ஒரு காலத்திலும் உன் வீட்டில் இறப்பு என்கின்ற ஒருவராலும் பெரிய பெரிய உதவிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ஆகையால் நீ யாரை பற்றியும் எதையும் நீ சிந்திக்காமல் உன்னுடைய வேலைகளில் நீ தொடர்ந்து கவனம் செலுத்தி கொண்டே வா. நிச்சயமாக உன்னால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.